என்ன சும்மா நேத்திக்கு ஷாப்பிங் போன பில்ல கீழ இருந்தும் மேல இருந்தும் கணக்கு பாக்கற, எப்படி கூட்டினாலும் ஒன்னாதான் வரப்போகுது. அப்படி வச்சுட்டு வா, கேண்டீன் போயிட்டு வரலாம் என்று சுமாவை அழைத்து சென்றாள் வர்ஷா. 300 ரூபாய் இடிக்குது என்ற சுமாவை பார்த்து, என்ன இன்னும் கணக்குல இருந்து வெளியே வரலையா என்றாள் வர்ஷா. இல்லடி, நேத்திக்கு தள்ளுபடியில தானே வாங்கினோம், ஆனா மொத்த அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்தது. இப்போதான் தெரிஞ்சது ஒரு ட்ரெஸ் ரேட்டை குறைக்காம போட்டிருக்கான். இன்னைக்கு சாயங்காலம் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் என்றாள் சுமா. ஏண்டி இப்படி கணக்கு பாக்கற? ஆமா, உன்ன மாதிரி செலவு பண்ண சொல்றியா? அப்புறம் கேட்க மறந்துட்டேன், நீ நம்ம கேஷியர் சந்திரன் சார் கல்யாணத்துக்கு என்ன ட்ரெஸ் எடுத்த என்று கேட்ட சுமாவை பார்த்து, அவர் கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்? ஏற்கனவே வாங்கி இருக்கிற புடவைய கட்டவே நேரம் இல்ல. ஆபீஸ்க்கு எப்பவும் சுடிதார், எப்பயோ வர விசேஷங்களுக்கு தான் புடவை கட்டுறதே. அதனால இருக்கிறதுல நல்லதா கட்டுனா போச்சு. அதுவும் இல்லாம யாரு நம்ம கட்டுற புடவைய பார்க்க போறாங்க என்ற வர்ஷாவை ஒரு ஜந்துவை போல் பார்த்தாள். வர்ஷாவிற்கு தெரியும், எதையாவது சாக்கு வைத்து சுமா புடவைகள் மற்றும் அதற்கு தோதானதாக மற்ற அலங்கார பொருட்களை வாங்கி விடுவாள். ஆனால் எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்ப்பாள். சுமா வர்ஷாவை அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று முன்தினம் வாங்கிய புடவையுடன் பில்லையும் எடுத்துக்கொண்டு டி நகர் சென்றாள். பெயர் பெற்ற கடையினுள் சென்று முன்தினம் வாங்கிய புடவையை காண்பித்து அது தள்ளுபடி விலையில் இல்லாததை கூறி வாதிட்டு, எப்படியோ பணமாக தரமாட்டார்கள், அதனால் வேறு புடவையை எடுக்கலாம் என்று கூறியதால் வேறு நல்ல மனதுக்கு பிடித்த புடவையை தேடி கண்டுபிடித்து அதற்கு கூடுதலான 500 ரூபாயை தந்து கடையிலிருந்து வெற்றிகரமாக வெளியேறினாள். வர்ஷாவிற்கு கூடுதலாக செலவு செய்த சுமாவை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சந்தோஷமாக பேசிக்கொண்டே நடந்து வரும்போது கல் தடுக்கி சுமாவின் காலில் இருந்த செருப்பு அருந்து விட்டது. ச்சே, போன மாசம்தான் வாங்கினது, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிறிது தூரத்தில் நீல வண்ண இரும்பு பெட்டி போல் ஒரு செருப்பு தைக்கும் கடை கண்ணில் பட்டது. அதை நோக்கி காலை இழுத்து கொண்டே நடந்தாள். ரோட்டரி சங்கம் தன் தான தர்மத்தை பறைசாற்றும் விதத்தில் உடல் ஊனமுற்றோருக்கான உதவியாக அமைத்து தந்ததை காண முடிந்தது. அங்கு ஒரு மத்திய வயது பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் அருகில் ஒரு சிறு பெண் அடுத்த கடையில் இருந்தும் தெருவிளக்கிலிருந்தும் வரும் வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருந்தாள். செருப்பு தைக்கும் பெண்ணோ எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று சமைக்க வேண்டும். கடைக்கு விளக்கு கிடையாது. அதனால் இருட்டும் வரை இருந்துவிட்டு கடையை அடைக்க நினைத்தாள். கடைசி நேரம் வரை யாராவது வரமாட்டார்களா என்ற நப்பாசை. அப்பொழுது அவ்வழியே ஒரு வயதான பெண்மணி கையில் ஏதோ ஒரு மூட்டையை தூக்கியபடி நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தார். அடுத்து வரும்போது அந்த வயதானவர் பிஞ்சு போன செருப்புடன் நடப்பது தெரிந்தது. மல்லி போய் அந்த கிழவியை இட்டா என்று தன் மகளை ஏவினாள். மகள் அந்த முதியவருடன் ஏதோ பேசி கடையை நோக்கி அழைத்து வருவது தெரிந்தது. குடு, பிஞ்சு போனதை தைச்சு தரேன் என்று கூறிய பெண்ணை கண்டு, இல்ல வேண்டாம் என்று தயங்கியபடி கூறியவரை பார்த்த போதே தெரிந்தது பொருளாதாரத்தில் சமம் என்று. அங்கிருந்த ஆடிக்கொண்டிருந்த ஒற்றை ஸ்டூலில் அமருமாறு கூறி, நீ ஒன்னும் பைசா தர வேண்டாம் என்று அந்த செருப்பை வாங்கி பார்த்தாள். அந்த செருப்பை எவ்விதத்திலும் தைக்கவே முடியாது. பல முறை அறுவை சிகிச்சை நடந்ததன் அடையாளம் தெரிந்தது. உடனே கடையின் உட்புறம் இருந்த பையை எடுத்து தருமாறு தன் மகளிடம் கூறினாள். அப்பையில் பழைய செருப்புகள் ஜோடி ஜோடியாக இருந்தது. பழையது என்றாலும் கூட அணிந்து கொண்டு நடக்க முடியும், நீண்ட காலம் உழைக்கும். அதிலிருந்து ஒரு ஜோடி செருப்பை எடுத்து, இந்தா இத போட்டு காட்டு என்று கூறினாள். அம்முதியவர் அணிந்து காட்ட அது சரியாக இருந்தது. என்னாண்ட ரூபாய் இல்ல, வேண்டாம் என்று மருத்துவரிடம், பரவாயில்லை போட்டுக்க, சும்மா இருக்கிறத தரேன், என்னோட அம்மானா தரமாட்டேனா என்று கேட்ட பெண் உண்மையாகவே தன் மகளைப் போல அம்முதியவரின் கண்ணில் நிறைந்திருந்த கண்களுக்கு தோன்றியது. நல்லா இருக்கணும் இந்தா என்று தன் மூட்டையில் இருந்த பொறி உருண்டையை எடுத்து மல்லியிடம் தந்து விடை பெற்றார். இதுவரையில் நடந்தவற்றை பார்த்து கொண்டே இருந்தனர் சுமாவும் வர்ஷாவும். அதன் பின் சுமா, இந்தாமா இதை தைச்சு கொடு, எவ்வளவு ஆகும் என்று கேட்ட சுமாவிடம், 5 ரூபாய் தாங்க என்ற பெண்ணை பார்த்து, என்னது இத்தனூண்டு தைக்கிறதுக்கு இவ்வளவா? 3 ரூபாய் தரேன் என்ற சுமாவை ஒரு பார்வை பார்த்தாள். இப்பொழுது விற்கும் விலைவாசிக்கு நான் கேட்பதே மிகவும் குறைவு.
இந்த வருமானத்தில் தான் குடும்பம் போற்ற வேண்டும். கணவன் என்ற தருதலை ஏதாவது டாஸ்மாக் கடை வாசலில் மிதந்தபடி இருப்பான். என்ன செய்ய? சரி தாங்க என்று செருப்பை சரி செய்ய துவங்கினாள். சுமாவிற்கு தன் பேரத்தின் மீது பெருமை. வர்ஷாவோ சுமாவை ஏதோ ஒரு அற்ப புழுவை போல் பார்த்தாள். அவளின் பார்வை சுமாவை ஏதாவது செய்தாவிடும். சுமா வர்ஷாவை அழைத்து சென்றவுடன் அவள் தந்து சென்ற 3 ரூபாய் அப்பெண்ணை பார்த்து சிரித்தது. அவர்கள் அந்த பக்கம் போனவுடன் தன் மகளின் உதவியுடன் கடையை அடைத்து அங்கிருந்த கை சக்கர வண்டியின் பின்னால் தன் மகளின் புத்தக மூட்டையை வைத்ததும் அந்த வண்டியின் பின்புறம் வரைந்திருந்த உதவி புரிந்த தலைவரின் படம் மங்கி உதிர்ந்து போயிருந்தது, மறைந்தது. மகளுடன் பேசிக்கொண்டே கையால் வண்டியை மிதித்துக்கொண்டு தங்கள் வீடு நோக்கி சென்றனர், நாளைய விடியலை எதிர்நோக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.